கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் என்று உங்களோடு இருப்பதாக இந்த நாளிலே இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் இந்த நாட்களிலே உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியமாயிருக்கிறார். ஆவியானவர் அருளி செய்திருக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாம் சத்தியமாயிருக்கிறது. இந்த வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் நமக்கு அருளி செய்கிற அந்த சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் இந்த வேத வசனத்தை நாம் தியானிப்பதின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை, இந்த சத்திய வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது இந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த வேத வசனங்கள் நம்மை விடுதலை ஆக்குகிறதற்காக ஆவியாயும் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிறிஸ்துவிலே ரெண்டு காரியத்தை வேதம் சொல்கிறது. ஒன்று மரணம், இன்னொன்று நித்திய ஜீவன். மரணம், ஜீவன். வேத புஸ்தகத்திலே பல இடங்களிலே இது போன்ற காரியங்களை நாம் வாசிக்க முடியும். ஒரு இடத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கேட்கும்போது, நான் உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன், நீங்கள் எதில் பிரியப்படுவீர்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற, ஒரு சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு சூழ்நிலையையும் காரியத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே சமயத்துல எந்த மனிதன் அந்த சமாதானத்தின் சந்தோஷத்தின் பாதையிலே நடக்காமல் மரணத்துக்கு எதுவான பாதையிலே நடக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மரணத்துக்கு எதுவான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வந்து நடந்து விடுகிறது. ஒருவேளை எப்படி நாம் வாழ்க்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையிலே நமக்குள்ளே சில சிந்தைகள் இருக்கிறது. நாம் வாசிப்போமானால் ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, இங்க சொல்றாரு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாமல் நம்மை நடத்துகிறது. அதுக்கு முந்திய வசனம் 6வது வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னால், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்ச சிந்தை நம்மை என்ன செய்கிறது? நம்மை மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. இந்த மாம்ச சிந்தை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாதவர்களாய் நம்மை இழுத்து போகிறது. 3 விதமான காரியங்களை இங்கே சொல்லுகிறது. ஒன்று மாம்ச சிந்தை நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. தேவனை விட்டு பிரிக்கிறது மாத்திரமல்ல, இந்த மாம்ச சிந்தை நம்மை மரணத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. மாம்ச சிந்தை தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படியாதவர்களாய் மாற்றுகிறது. கடவுளுடைய இந்த ஜீவனுள்ள வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாற்றுகிறது. அப்போ இந்த மாம்ச சிந்தை இந்த ஜீவனுள்ள தேவ வசனங்களில் உள்ள தேவன் அருளுகிற மெய்யான சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தை, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவத்தின் சாபம் அவர்களை நிரப்புகிறது. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் வருகிறது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் மீறுதல் வருகிறது. இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்.
அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தி நம்மை பரிசுத்தமாக்கும்படியாய், நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய், மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். ஒரு மனிதனாக வந்தார். 33 வருடம் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய பாவங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட்டு முதற் பலனாக பரலோகத்திற்கு ஏறி சென்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவை எல்லா மனிதர்களும் பெற்றுக்கொள்ளவும், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவனாகிலும் கெட்டு போவது என் பரம பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டவருடைய வாழ்க்கையில கூட இருக்கலாம், பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிக சாதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் நாம் பார்ப்போமானால், உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கிறோம், வெளியேயோ சிரித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு நிலை பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போன அனுபவம், தோற்று போய்விடுவோமோ என்கிற பயம் நிறைந்த ஒரு அனுபவம், வியாதியை குறித்த பலவிதமான கலக்கங்கள் நிறைந்த ஒரு அனுபவம் தான் இன்றைக்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய சிலுவையிலே நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். வேதம் தெளிவாக சொல்லுது, அவருடைய தழும்புகளினாலே சுகமாகிறோமே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஒவ்வொரு வியாதியையும் பலவீனத்தையும் கூட தன்னுடைய காயத்தின் தழும்புகளினாலே அவர் சுகமாக்கி விட்டார். அவர் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த வியாதிகள், ஏன் இந்த பலவீனங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர். வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுடைய நோக்கம் என்ன, கொடுக்கப்படுகிற நோக்கம் என்ன? நாம் தவறு செய்யும் போது இது தவறு, இது மரணத்தை கொண்டு வரும், இது சாபத்தை கொண்டு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய சிந்தையை நமக்குள்ளே கொடுக்கிறார், ஒரு புதிய சிந்தனையை நமக்குள்ளே கொடுக்கிறார். மாம்சத்திற்கென்று சில சிந்தைகள் இருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கிற சில சிந்தைகள் இருக்கிறது. மாம்சத்தின் சிந்தை நம்மை மரணத்திற்கு நேராக அழைத்து செல்கிறது. அதுதான் ரோமர் 8:6 சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவர் அருளுகிற அந்த மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு தோல்வி இல்லாத ஒரு வியாதி பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டுமானால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நமக்கு ஆவியானவர் அருளுகிற சிந்தை வேண்டும், ஆவியின் சிந்தை வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சிந்தை வேண்டும். இதுதான் இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினாலே தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மாம்ச சிந்தை நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது, ஆவியின் சிந்தை நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது. இன்னுமாக ரோமர் 8:7 நாம் ஏற்கனவே வாசித்தது போல, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு, இந்த ஜீவனுள்ள வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் நம்மை மாற்றுகிறது. எது நம்மை வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய கூடாதவர்களாய், கீழ்ப்படிய இயலாதவர்களாய் மாற்றுகிறது? இந்த மாம்ச சிந்தைகள், மாம்சத்திலிருந்து வருகிற சிந்தைகள், நம்முடைய இரத்தத்திலும் சதையிலும் நம்முடைய இருதயத்திலும் இருந்து புறப்படுகிற அந்த சிந்தைகள் நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாமல்,
தேவன் அருளி செய்கிற அந்த ஜீவனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்மை தடை செய்து கொண்டு இருக்கிறது. ஆவியின் சிந்தை நம்மை தேவனுடைய ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் நேராக நடத்துகிறது. இன்னும் தெளிவாக பார்ப்போமானால் கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே, கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் இந்த உலகத்திலே நாம் பல வேளைகளிலே சரீரத்தினாலே நடத்தப்படுகிறோம். அப்படி சரீரம் பலவிதமான காரியங்களில் நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஒரு கதை சொல்லுவார்கள். எப்படி என்றால், ஒரு மனிதன் ஒரு கருப்பு நாயையும் ஒரு வெள்ளை நாயையும் வளர்க்கிறான். எதற்காக வளர்க்கிறான் என்றால், சில நாடுகளிலே நாய்களை சண்டை போடுவதற்கு விடுவார்கள். அப்படி சண்டை போடுவதற்காக 2 நாய்களை வளர்க்கிறான். ஒன்று கருப்பு நாய், இன்னொன்று வெள்ளை நாய். இப்போ இந்த மனிதன் எந்த நாய்க்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து வளர்க்கிறானோ, எந்த நாய்க்கு ஆகாரம் கொடுக்கவில்லையோ, அதை குறிப்பாக சொல்வார்கள், ஒருவேளை வெள்ளை நாய்க்கு சாப்பாடு கொடுக்காம போட்டுட்டு கருப்பு நாய்க்கு அதிகமாக உணவுகளை கொடுத்தால் அது புஷ்டியானதாக இருக்கும். வெள்ளை நாய் அது எலும்பும் தோலும் ஆகிவிடும். இப்பொழுது இந்த 2 நாயையும் நாம் சண்டையிட விடுவோமானால், எந்த வெள்ளை நாய் பலவீனமாய் சாப்பிடாமல் இருக்கிறதோ அது தோற்று போகும். இப்படி ஒரு கதையை சொல்லுவார்கள். அதே போலதான் நாம் மாம்சத்தின் சிந்தைகளுக்கு அதிகமாக தீனி போடும்போது நம்மை அது மரணத்துக்கு நேராக இழுத்து செல்லுகிறது. நாம் மாம்சத்தின் சிந்தைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்கும் போது அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதவர்களாய் நம்மை மாற்றுகிறது. பாருங்க, 18வது வசனம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா இருப்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. நாம் அந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி தேவ ஆவியானவருடைய பலத்தோடு நடக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவியானவர் மாம்ச சிந்தைக்கு விரோதமாகவும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் விரும்புகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறதுக்கு நேர் எதிரான காரியத்தை நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்புகிறது, நம்முடைய கண்கள் விரும்புகிறது, நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், நம்முடைய எண்ணங்கள் விரும்புகிறது. ஆனால் இதிலே நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆவியானவருடைய சிந்தைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை குறித்து வேத பகுதிகள் தெளிவாக சொல்லுகிறது. ஆவியின் சிந்தை அது ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஆவியானவர் சொல்லுகிறபடி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே சொல்லுகிறபடி, நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாம் செயல்பட ஆரம்பிப்போமானால் நாம் மாம்சத்தின் செயல்களை நிறைவேற்றாதிருப்போம், மாம்சத்திற்கு ஏற்றவைகளை நாம் செய்யாதிருப்போம். ஏனென்றால் மாம்சம் விரும்புகிறபடி நாம் செய்வோமானால் அது நமக்கு மரணத்தையும் தோல்வியையும் பயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியையும் சாபத்தையும் கொண்டு வரும். நாம் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழும்போது கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் நிறைவேற்றுவர்களாய் இருக்கிறோம். அடிமைகளாக அல்ல, சுயாதீனம் உள்ளவர்களாய் நாம் நிறைவேற்றுவர்களாய் இருக்கிறோம். அப்போ இப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்ன? இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 2 காரியங்களையும் இந்த வேத பகுதி தெளிவாக சொல்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே மாம்சத்தினுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அல்லது ஆவியின் செயல்கள் எப்படி இருக்கும், இந்த 2 காரியத்தையும் இந்த கலாத்திய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனுடைய செயல் ஒரு மாம்சத்தின் கிரியை என்று இந்த பகுதியிலே காண்பிக்கப்பட்டதை அடிப்படையாக வைத்து இருக்குமோ
அந்த மனிதனுடைய அந்த செயல் மாம்ச சிந்தையினால் உருவானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய செயல் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? ஒரு மாம்ச இச்சையை, ஒரு விபச்சார எண்ணத்தை அடிப்படையாக வைத்து செயல்பாடுகளாக இருக்குமானால், அல்லது பொறாமையின் அடிப்படையிலான செயலாக இருக்குமானால், அல்லது பிரிவினை, மார்க்க பேதங்கள், அவன் அந்த அணியை சேர்ந்தவன், இவன் இந்த அணியை சேர்ந்தவன், அந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், அந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று சொல்லி ஏதோ ஒரு பிரிவினையின் அடிப்படையில் இருக்குமானால், அல்லது களியாட்டுகள் என்று சொல்லும்போது என்டர்டெயின்மெண்ட்டை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதனுடைய செயல்பாடு இருக்குமானால், இவைகள் எல்லாம் மாம்சத்தின் செயல்பாடுகள். நாம் நாளிலே என்டர்டெயின்மெண்ட் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் யூடியூப், எங்கே பார்த்தாலும் தொலைபேசி. கடந்த நாட்களிலே ஒரு டிவியிலே ஒரு செய்தியை பார்த்தேன், அதை யூடியூப் வழியாக அந்த செய்தியை பார்த்தேன். ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்கு பேன் இருக்கிறது என்று சொல்லி அந்த பேன் போகிறதுக்காக ஒரு மருந்தை வாங்கி அவளுடைய தலையிலே அதை அந்த ஷாம்பு, அந்த மருந்தை தடவி வைத்திருக்கிறார்கள். அந்த மருந்து தெளிவாக சொல்லுகிறது, அது குறிப்பிட்ட 10 அல்லது 15 நிமிடத்திற்குள்ளே அந்த மருந்தை தலையிலிருந்து கழுவி குளித்து விட வேண்டும், இல்லை என்றால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது. நடந்தது என்ன? இந்த தாயார் தன்னுடைய மகளுக்கு அந்த மருந்தை போடுறாங்க. இவர்கள் அங்கே தன்னுடைய போனிலே அந்த என்டர்டெயின்மெண்ட்ல மூழ்கி விடுகிறார்கள். அந்த பிள்ளையும் அதே போல தொலைக்காட்சியிலே மூழ்கி விடுகிறது. நேரம் கடந்தது தெரியாமல் இருந்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை மயங்கி விழுகிறது. மருத்துவமனை கொண்டு போகிறார்கள். கோமா ஸ்டேஜில் இருந்து அந்த பிள்ளை மரித்து போகிறது. காரணம் என்ன? தன்னுடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல், தன்னுடைய கணவன் சாப்பிட்டாரா, தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறது, தன்னுடைய பிள்ளையுடைய காரியம் என்ன என்பதை கூட, அல்லது தன்னுடைய தாயார் என்ன செய்கிறார் என்று பிள்ளை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட இந்த நாட்களிலே ஸ்மார்ட் போன் வந்த பிறகு அது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவ்வளோ நேரங்களை இன்றைக்கு செலவழிக்கிறோம். ஒரு காலத்திலே 1 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட், 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்டால் பெரிய காரியம் என்று நினைத்த காலம் போய் இந்த நாட்களிலே ஒரு நாளுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பொழுதுபோக்கிற்காக ஜனங்கள் செலவழிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த களியாட்டுகள், இந்த பொறாமைகள், கொலை வெறிகளின் அடிப்படையிலே, அல்லது இந்த பொழுதுபோக்கிற்காக செய்யப்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், கோபங்களின் அடிப்படையிலே செய்யப்படுகிற காரியங்கள், சண்டைகள், வைராக்கியங்களின் அடிப்படையிலே செய்யப்படுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் மாம்சத்தினாலே வருகிறது. இவைகளுடைய விளைவு மரணம், இவைகளுடைய விளைவு வியாதி, பலவீனம், சாபங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆனால் அந்த ஆவியின் செயல்பாடுகள் எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்று சொல்லும்போது, ஆவியின் கனி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 22வது வசனத்திலிருந்து, கலாத்தியர் 5:22 இருந்து வாசித்து பார்ப்போமானால், அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்கிற ஒரு அடிப்படையிலே, இதனுடைய முதல் அடிப்படையே அன்புதான். அன்பின் அடிப்படையிலே எவைகளெல்லாம் செய்யப்படுகிறதோ அவைகளெல்லாம் ஆவியானவரால் நமக்கு, ஆண்டவருடைய ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் செய்கிற செயல்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை அடிப்படையாக வைத்து செய்கிறோம்? அன்பு, சந்தோஷம், சமாதானத்தின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே, மனப்பூர்வமாய், சாந்தத்தோடு, அமைதியோடு, இச்சை அடக்கத்தோடு
நாம் எவைகளை செய்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்காகவே ஆவியானவர் நமக்காக அருளி செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோமானால், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, ஆண்டவரே என் பாவத்தை, என்னுடைய முன்னோர் பாவத்தை, எங்கள் சாபங்களை, எங்கள் முன்னோர் சாபங்களை, வியாதிகளை என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அருளி செய்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி, எப்படி ஒரு சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், ஆண்டவர் நம்மோடு போராடுகிற தேவன் அல்ல. கட்டாயம் நீங்கள் இதை செய்ய வேண்டும், செய்யவில்லை என்றால் தண்டித்து விடுவேன் என்று பேசுகிற தேவன் அல்ல. அவர் 2 காரியத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். நாம் எதில் பிரியப்படுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்புகிறபடியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்பினோமானால் நாம் மரணத்தை பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் சொல்லுகிறபடி இந்த உலகத்திலே நாம் வாழ நாம் கற்றுக்கொள்வோமானால், அன்பின் அடிப்படையிலே, சந்தோஷத்தின் அடிப்படையிலே, இச்சை அடக்கத்தின் அடிப்படையிலே, வீண் பெருமைகளின் அடிப்படையிலே வாழாதவர்களாய் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை தருகிற தேவனாயிருக்கிறார். அப்போ மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் செயல்கள் எதை அடிப்படையாக வைத்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக இங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு நாம் நம்முடைய சரீரங்களை தேவ ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்க முதல்ல உங்க சரீரத்தை, உங்கள் சரீரத்தின் உறுப்புகளை நீங்க பாவத்துக்கு அடிமையா கொடுத்துட்டீங்க. உங்களுடைய சரீரம் பாவத்திற்கு அடிமையாவே போயிட்டு விபச்சாரத்திற்கோ அல்லது பொய்களை சொல்வதற்கோ அல்லது சண்டை பண்ணுவதற்கோ அல்லது கோபத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கோ அல்லது இச்சைகளின் அடிப்படையிலே செயல்படுவதற்கோ உங்களுடைய சரீரத்தை நீங்க முன்னால பாவத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி அவைகளை செய்யும்படி உங்களுடைய சரீர உறுப்புகளை, அவயவங்களை நீங்கள் நீதிக்கு, நேர்மைக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் அதுக்கு முந்தைய பகுதியில வாசித்து பார்ப்போம்னா, ஏன் அடிமையாக ஒப்பு கொடுங்கள் சொல்றாருன்னா, அது நம்முடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தமாக அப்படி சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஒருவரையும் அடிமைப்படுத்துகிறவர் அல்ல, ஒருவரையும் அடிமைப்படுத்துகிறது இல்லை. அதுக்கு முந்தின 17ஆவது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரோமர் 6வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப திருச்சபையா இருக்கு. அங்கே எழுதும் போது சொல்லுகிறார், நீங்க முன்னால பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, உங்களால குடிக்காம இருக்கவே முடியாது, உங்களால விபச்சாரம் செய்யாம இருக்கவே முடியாது, உங்களால பொய் சொல்லாம இருக்கவே முடியாது, உங்களால இச்சித்து அடுத்தவனுடைய பொருளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. இப்படி அநேக காரியங்கள் முன்னாலே இருந்தது. அநேக தேவன் விரும்பாத மாம்சத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்போ நீங்க அடிமைகளாக ஒப்பு கொடுக்கவில்லை, நீங்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உபதேச சட்ட திட்டங்கள், இந்த வேத வசனத்தின் உபதேசங்களுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். அதனால நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் நான் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டுமானால், கொலோசையர் 3வது அதிகாரம் 24, 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால்,
கொலோசையர் 3வது அதிகாரம் 24, 25 வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நீங்க எதை செஞ்சாலும் நீங்க மனப்பூர்வமா செய்யுங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மனப்பூர்வமாய் செய்கிறேன்னு செய்யுங்க. ஐயோ, ஆண்டவர் சொல்றாரு நான் செய்ய வேண்டியிருக்கு என்று நீங்கள் விசானமாய் செய்யாதிருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நமக்கு ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஐயோ நான் இப்படி எல்லாம் நடந்தேன்னா என்னை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுகிற காரியம் அதுதான். நான் இப்படி இந்த கடவுள் சொல்ற மாதிரி அன்புள்ளவனா, இரக்கம் உள்ளவனா, நன்மை செய்கிறவனா இருந்தா என்னை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. நான் பொய் சொல்லலைன்னா, நான் ஏமாத்தலைன்னா எனக்கு வழி இல்லை, என் சூழ்நிலையில நான் அதை தான் செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லுகிற அநேக மனிதர்களை நாம் இன்று பார்க்கிறோம். ஆனா இங்க 25 வசனத்தை பாருங்க. கொலோசையர் 3வது அதிகாரம் 25 சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அநியாயம் செய்யறவன் செஞ்சுட்டு போறான், நீ ஆவியானவர் சொல்லுகிறபடி நீ நன்மையானதை செய்யு, கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய். ஏன்னா அநியாயம் செய்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைந்து விடுவான். நீ ஆவியானவர் சொல்லுகிறபடி நடந்தால், ஆவியானவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் அருளி செய்கிற சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் அந்த 6வது அதிகாரத்திலே 17 வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஆண்டவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள், ரோம திருச்சபையார், அவர்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதே போல நீங்க ஒருவேளை ஒரு காலத்திலே பாவத்திற்கு நாம் அடிமையாக இருந்திருக்கலாம், அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பாவத்திலே அடிமையாக இருக்கிறவர்களா இருக்கலாம். இந்த குடி பழக்கத்தை என்னால் விடவே முடியாது என்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த களவு செய்கிற காரியத்தை என்னால் விடாமலே இருக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனால் இயேசுவினிடத்திலே வருவோமானால், அவரை நோக்கி பார்ப்போமானால், அவர் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக கழுவின ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே தன்னுடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்து நம்மை விடுவிப்பதற்கு, இந்த மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஜீவனுக்கும் சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இந்த நாளிலே அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே, இந்த பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தினீரே, இந்த இரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை கழுவினீரே. இந்த நாளிலே இந்த பாவ கட்டுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த மாம்ச சிந்தையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், ஆவியின் சிந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னோடு கூட இந்த நேரத்தில் ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒருவேளை பலவிதமான மாம்சத்தின் கிரியைகள் அவைகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம், அடிமைப்பட்டு இருக்கலாம். இப்பொழுதும் உலகத்திலே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறீங்களா ஆண்டவர், இந்த கட்டுகளில் இருந்து இந்த மனிதர்களை நீர் விடுதலையாக்குவீரா. விடுதலையாக்கும்படியா இந்த உலகத்துல வந்த ஆண்டவர் பிள்ளைகளை இப்பொழுது, ஆண்டவரே என்னை இந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும், மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவரீர் ஒரு விடுதலையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இந்த பரிசுத்த ஆவியின் சிந்தைக்கு நான் உண்மையாய் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஜீவனை சமாதானத்தை கொடுத்து எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி நீரே பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாம் தலை வாழ்த்துகிறேன். கிருபை ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். மகிமை எமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.